உங்கள் காதல் வாழ்க்கையில் ஒரு தூரத்தை உணர்வுபூர்ணமாக ஒரு தூரத்தை ஒரு டிஸ்டன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கான பதிவு. ஏன்னா இங்கே நிறைய நடந்துகிட்ருக்கு. சில சமயம் உண்மை கசக்கும். ஆனால் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சிலருக்கு இந்த உண்மை அப்படியே பொருந்தும். அதுக்காக தான் இந்த ரீடிங் மெயினாக பிரபஞ்சம் உங்களுக்கு கொண்டு வராங்க. இந்த பர்சன் நீங்கள் உங்களை நேசிக்கிறவங்களா இருக்கலாம். அவங்க வந்து கம்ப்ளீட்டாக உங்கள் மேலே காதலில் இருக்காங்க. பட் லவ் இஸ் தேர். இதை வந்து கலைக்கிறதுக்கு நிறைய பேர் பெரிய முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அது காமிக் எனர்ஜியாக இருக்கலாம். காக் பிளாக்கிங் பார்த்திங்கன்னா, ஃபேமிலி வந்து ட்ராமா பண்ணி உங்களை பற்றி தப்பாக பேசி டாக்கிங் ஷிட் உங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. உங்களை பற்றி தப்பாக பேசி அவங்க மனசை கலைக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் அதில் உண்மை கிடையாது. அது உண்மை கிடையாதுன்னு இந்த பர்சனுக்கும் தெரியும். ஏன்னா அவங்க வந்து உங்கள் மேலே இருக்க காதலில் ஒரு சின்ன நூலளவு கூட மாறல. பட் இதெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. இந்த ட்ராமாலாம் நடந்துகிட்ருக்கனால தான் அவங்களால இப்போ உங்ககிட்ட பேச முடியல. இல்லைனா வந்து நீங்கள் எமோஷ்னலாக ரொம்ப டிஸ்டண்ட்டாக ஃபீல் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், ஒரு சிலருக்கு யாரோ ஒருத்தவங்க வந்து அவங்கள மிரட்டுறாங்க அப்படின்னா சொத்து தர மாட்டேன்னு மிரட்டலாம். இல்லைனா வந்து உன்னோட ரகசியங்கள் நான் வெளியில் சொல்லிடுவேன்னு மிரட்டுறாங்க. ஒரு சிலருக்கு மட்டும் இந்த பர்சனுக்கு வந்து மேபி இப்போது இல்லைனா பாஸ்டில் ஒரு செக்ஷுவல் இன்ஃபெக்ஷன் இருந்திருக்கு. அதுக்கான ரெக்கார்டு அவங்கக்கிட்ட இருக்கலாம். இது செக்ஷுவல் இன்ஃபெக்ஷன் வந்ததுக்கு காரணம் வந்து அவங்க ஒரு பிளேயர். அவங்களுக்கு வந்து நிறைய தொடர்புகள் இருந்தனால வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு சிலருக்கு தான், எல்லாருக்கும் பொருந்தாது. பட் ஐ நீட் டு டெல் திஸ். யாருக்கும் ஒருத்தருக்கு இது புரிய வேண்டிய ஒரு உண்மை. இந்த உண்மை உங்களுக்கு புரியனால மேபி உங்கள் வாழ்க்கை காப்பாற்றப்படலாம். ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய ஆபத்துலேருந்து தப்பிக்கலாம். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு சிலருக்கு தான். மீதி பார்த்திங்கன்னா ஃபேமிலி ட்ராமா, காமிக் எனர்ஜி, இவங்களாம் வந்து இந்த பர்சனை பிளாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. எப்படியும் உங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. அப்பயும் இந்த பர்சன் மாறல. இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப். உங்களை போய் தப்பாக பேசுகிறாங்க. இந்த பர்சனோட காதல் மாறல. நிறைய ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறாங்க. ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் பிளான் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணி இந்த பர்சனுக்கு கார்னர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஒர்க் அவுட் ஆகல. இப்போ வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க. இப்படி பண்ணனா நான் அப்படியே பண்ணிடுவேன், உன் ரகசியத்தில் வெளியில் சொல்லிடுவேன், ஒரு ரகசியத்தை சொன்னால் உன் காதல் தானாக உடஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்கிறனால தான் இந்த பர்சன் வந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி வராங்க. ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு தெரியாது. ஒரு சிலருக்கு இதெல்லாம் உண்மை. நான் சொன்ன அந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்லாம் உண்மை. அதனால் அவங்களுக்கு ஒரு பயம். உங்ககிட்ட வந்து சொன்னால் இல்லை இந்த உண்மை தெரிஞ்சால் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான். இதனால தான் வந்து நீங்கள் எமோஷனலாக ரொம்ப டிஸ்டண்ட்டாக ஃபீல் பண்ணுறது. இந்த சூழ்நிலைக்கு பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க, இல்லை உங்களுக்கு என்ன கைடன்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஸ்னீக்கி ஸ்னேக், ஃபேக் ப்ரொஃபைல் ஆப்ஷன்ஸ். இந்த பர்சன் வந்து இன்னுமே மாறல. மேபி நீங்கள் ஏர் சைன் இல்லை இந்த பர்சன் ஏர் சைன் பார்த்தீங்க அப்படின்னா மிதுனம், துலாம், கும்பம். ஜஸ்டிஸ் க்ளோஸ்ட் ஆஃப். இது உங்களுக்கு தெரியும். பிரபஞ்சம் சொல்கிறாங்க, நான் ஒன்றும் பெருசாக புது ரகசியம்லாம் சொல்ல. ஸ்னீக்கி இந்த பர்சனோட புத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நீங்கள் க்ளோஸ்ட் ஆஃப். நீங்கள் எமோஷனலாக நீங்கள் க்ளோஸ்ட் ஆஃப். இதுதான் சரியான முடிவு அப்படின்னும் பிரபஞ்சம் சொல்கிறாங்க. நீங்கள் எடுத்த முடிவு மிக சரியான முடிவு. இந்த பர்சனுக்கு இன்னுமே அந்த புத்தி போகலை. இங்கே பார்த்திங்கன்னா அதுதான் ஃபேக் ப்ரொஃபைல், ஹைடிங் தெம்செல்ஸ், பிளாட்டிங். இது வந்து 2 விஷயம். யாருக்காவது இந்த மாதிரி தப்பான பழக்க வழக்கங்கள் இருந்தது அப்படின்னா அவங்க இன்னும் மாறல. அது ஒரு விஷயம். அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா இதை ட்ரை பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு காமிக் எனர்ஜி. ஃபேக் ப்ரொஃபைல் வச்சுட்டு உங்களை ஃபாலோ பண்ணுறது, உங்களை சோஷியல் மீடியாவை பார்க்குறது, அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களை பற்றி தப்பாக பேசுகிறது. இட்ஸ் ட்ராமா. ஆனால் நீங்கள் பாதடா நோ, யூஆர் நோ. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் எனர்ஜியே இங்கே இல்லை. நீங்கள் வந்து லிப்ரா எனர்ஜியில் நின்றுட்டீங்க. ஏர் சைன், யூஆர் ஸ்டாண்டிங் ஸ்ட்ரைட். நீங்கள் நேராக நிற்கிறீங்க. இந்த ட்ராமாவுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. யூ க்ளோஸ்ட் இட் ஆஃப். நீங்கள் இதில் இன்வால்வ்டும் கிடையாது. இந்த பர்சனுக்கு இன்னுமே ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த பர்சன் வந்து ஒரு கோழை. எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா கிராஸ் ரோடில் நின்றுட்டுருக்காங்க. எந்த பக்கம் போகிறது, அவங்களுக்கு வந்து ஒன்றா எதிர்த்து வரணும், இல்லைனா உங்களை விட்டு விலகி போகணும். இந்த பர்சன் வந்து ரெண்டும் கிட்டான் இங்கேயே நின்றுட்டுருக்காங்க. அதே சமயம் இந்த பர்சனோட கேரக்டரும் மாறலை. ஸோ இந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் இந்த விஷயம் உண்மை தெரிஞ்சு விலகி போயிருந்தீங்க அப்படின்னா அப்படியே போயிடுங்க, திரும்ப வர வேண்டாம். இல்லை உங்களுக்கு தெரியாது அப்படின்னா பிரபஞ்சம் கூடி சீக்கிரம் இது உங்களுக்கு தெரிய வரும். அப்போ என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா டோரை க்ளோஸ் பண்ணிடுன்றாங்க. இங்கே நிறைய நடக்குது. இதில் நீங்கள் வந்து இன்வால்வ் ஆகணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை அப்படிங்கிற பிரபஞ்சமே. ஏன்னா இது உங்களுக்கான கனெக்ஷனே இல்லை. உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி துரோகம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமாக நியாயம் கிடைக்கும், தண்டனை கிடைக்கும்.
உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். அது மாஸ்குலின் ஏமாற்றிருக்காங்க, இல்லை காமிக்கு ஏமாத்துனாங்க. த கிங் ஆஃப் சோர்ஸ் உண்மை வெளியில் வரும். நைட் ஆஃப் சோர்ஸ் ஒரு சிலருக்கு இந்த பர்சன் உண்மையெல்லாம் சொல்லிவிட்டு சரணடைஞ்சிருவாங்க உங்ககிட்ட. இல்லை இதெல்லாம் தப்பு பண்ணிட்டேன். இந்த பர்சனுக்கும் உண்மை தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஆல்ரெடி. உங்களை பற்றியும் தெரியும், இந்த காமிக் எனர்ஜி பற்றியும் தெரியும். அவங்க எவ்வளோ தான் வந்து உங்களை பற்றி தப்பாக பேசினாலும் அது வந்து வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. 5 ஆஃப் வான்ஸ் திரும்ப தான் இந்த காக் பிளாக்கிங் எனர்ஜி தான். திரும்ப திரும்ப பிரச்சனை க்ரியேட் பண்ணிட்டாங்கன்னா, இந்த பிரச்சனைகள் அவங்க க்ரியேட் பண்ணனால இந்த பர்சனுக்கு தெளிவு தான் வருதே தவிர குழப்பம் அல்ல. பாருங்கள் மூமெண்ட் இது அவங்களை தடுக்க போகுதுன்னா நோ, இட் இஸ் நாட் கோயிங் டு ஸ்டாப் தெம். 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ் உங்களோட சேர்ந்தவங்க, இது வந்து ஒர்க் பிளேஸ் லவ்வாக இருந்தது அப்படின்னா தே வாண்ட் டு ஒர்க். உங்களோட சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்த க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் வாக் அவே பண்ணிட்டீங்க. நீங்கள் இங்கே இல்லை, யூ ஆர் நாட் தேர். இந்த பர்சன் ஏற்கனவே உங்களை காயப்படுத்தியிருக்காங்க. இதே யார் இப்போ உங்களுக்கு கெடுதல் பண்ணுறாங்களோ அவங்களோட சேர்ந்து தான் கும்மால் அடிச்சிருக்காங்க. ஒரு சிலருக்கு ஃபேமிலி சொன்னதாக இனிஷியலாக கேட்டிருக்கலாம், உங்களை பற்றி தப்பாக பேசுனது இனிஷியலாக நம்பியிருக்கலாம். ஆனால் இப்போது அவங்களுக்கு செம தெளிவு இருக்குது. மேபி ஒரு சிலருக்கு இந்த பர்சன் உங்களை பற்றி உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு ப்ரைவேட் டிடெக்டிவை ஹையர் பண்ணியிருக்கலாம், சம்திங் லைக் தட். இப்போ உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கிடச்சிருச்சு. அதனால் உங்கள்கிட்ட திரும்ப வரணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் விலகி போயிட்டீங்க. இந்த டோர் ஓப்பன் ஆகுமா இல்லையானா உங்களுக்கு தெரியும். நீங்கள் எமோஷனலாக அவைலபிளாக இல்லை, அதுதான் இங்கே. எம்ப்ரஸ், ஹை ப்ரீஸ்டஸ். உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு நல்லாவே தெரியும். நான் சொல்கிறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஆல்ரெடி இந்த சைக்கிள் க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த பர்சன் என்ன ட்ராமா போட்டாலும் இந்த சைக்கிள் க்ளோஸ்ட். திரும்ப போகிறது உங்களுக்கு அட்வைசபிள் இல்லை. இந்த ரீடிங்கை பொறுத்த உங்களுக்கு சொன்னால் நான் இங்கே நடக்கிற கதையெல்லாம் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இல்லைனா உங்களுக்கு ஆல்ரெடி இது இந்த மாதிரிலாம் இருக்கோ அப்படின்னு சந்தேகம் இருந்ததுன்னா பிரபஞ்சம் ஆமாம் அப்படின்றாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா இந்த பர்சனும் வந்து நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. 2 இடத்துல நல்லவங்க இல்லைன்னு பிரபஞ்சம் சொல்கிறாங்க. ஒன்று ஸ்னீக்கி ஸ்னேக், இது காமிக்காமல் இருக்கலாம். இந்த பர்சனோட ஸ்னேக் வந்து செக்ஷுவல் எனர்ஜி. ஸோ இந்த பர்சன் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க செக்ஷுவலாக. இன்னுமே உங்களை விட்டு விலகி இருந்தாலும் இந்த பர்சன் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்காங்க, உங்கள் மேலே உண்மையான காதல் வச்சுட்ருக்காங்கன்னா இல்லை, தே ஆர் செக்ஷுவலி ஆக்டிவ் ஸ்டில் இந்த நொடி வரைக்கும். அப்புறம் இங்கே எங்கேயாவது போய் காதல் இருக்குது, கன்றாவி இருக்குது, ஒன்றும் இல்லை. ஊற்றி மூடிட்டு கிளம்பி போய்கிட்டே இருங்க. ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.